இன்றைய நாம் சிந்திக்கிற இந்த பகுதியில் சிந்திக்கிற காரியம், ஹவு காலேப் அண்டர்ஸ்டுட் ஹிஸ் காட். காலேப் எவ்விதமாக தான் விசுவாசித்த தேவனை அறிந்திருந்தார், புரிந்திருந்தார் என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். அங்கே காலேப் தேவனை எவ்விதமாக புரிந்திருந்தார் என்பதை சிந்திக்கிற இந்த வேளையில் நாம் விசுவாசிக்கிற தேவனை, இயேசு கிறிஸ்துவிலே நம்மை தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறவரே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி புரிந்து அறிந்து எப்படி நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழுகிறோம் என்பதை நாம் இந்த வேத பகுதியிலிருந்து சிந்திக்க இருக்கிறோம். இங்கே நாம் பார்க்கும்போது 6வது வசனத்தில் இவ்விதமாக பார்க்கிறோம். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்னேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி என்று நம்ம பார்க்கிறோம். இங்கே இந்த காலேப்பை யார் என்று பார்க்கும்போது, யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவிடத்தில் வந்தபோது, யூதாவினுடைய அந்த ட்ரைபோடு கனெக்ட் பண்ணப்பட்ட அந்த ஜனங்கள் யோசுவாவிடத்தில் வந்தபோது இந்த காலேப் வருகிறான். இந்த காலேப் யார் அப்படின்னு பார்க்கும்போது, கேனாசியனான எப்னேயின் குமாரனாகிய காலேப் என்று சொல்லப்படுகிறது. கெனசனைட் என்று சொல்லப்படுகிறதான ஒரு ட்ரைப். அந்த ட்ரைபை குறித்து சரித்திரபூர்வமாக பார்க்கும்போது அவர்கள் இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்தில் வருகிறவங்க கிடையாது. இந்த கெனசைட்ஸ் நோமெட்டிக் என்கிறதான ஒரு ட்ரைப், நோமெட்டிக் ட்ரைப் என்று சொல்லுகிறவங்க எந்த இடத்துலையும் பூர்வமாய் குடியிராதபடி அவங்க சுற்றிட்டே இருப்பாங்க. குறிப்பாக இந்த நாட்களில் நம்ம ஜிப்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் அவங்கள நாடோடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள். அதாவது ஆரம்ப நாட்களில், ஆபிரகாமுடைய நாட்களில் செட்டில்டு பீப்புள் ரொம்ப குறைவு, நாடோடிகள் தான் அதிகமாக இருந்தாங்க. ஏன்னா அந்த நாட்களில் வாழ்வாதாரம் ஆடு மாடுகள், ஆடு மாடு, மிருகங்கள், பயிர்கள், இயற்கை வேட்டையாடுதல் இவைகளை சார்ந்திருந்தது. ஒரு ஏரியாவில் மழை பெய்யலைன்னு சொன்னால் அவங்க ஆடு மேய்க்க முடியாது, மாடு மேய்க்க முடியாது, விவசாயம் செய்ய முடியாது. அவங்க மாடு ஆடுகள் எல்லாம் துரத்திட்டு என்ன செய்வாங்க, எங்கே தண்ணி இருக்குது, எங்கே மழை இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருப்பாங்க. ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தில் இருந்தாங்க. அவர்களும் வனாந்தரத்தில் நாடோடிகளை போல இருந்தாங்க, கூடாரங்களை போட்டு. ஆனால் அந்த நாட்களில் நாடோடி மக்கள் அதிகமாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நோமெட்டிக், அந்த நாடோடி மக்களுடைய அந்த ட்ரைபில் இருக்கிற ஒரு இந்த கெனாசியனான இந்த கெனோசைட் என்று சொல்லக்கூடிய அந்த நாடோடி குரூப்பில் இருந்து வந்த அந்த பின்னணியில் வருகிறதா இந்த காலேப். எப்படி இவன் இஸ்ரவேல் வம்சத்தில் வந்தான்? அவன் மோசேயுடைய காலத்திற்கு முன்பாகவே தேவனை குறித்து கேள்விப்பட்டு விசுவாசித்து, அந்த விசுவாசத்தின் மூலமாக யூதா வம்சத்தோடு தன்னை இணைத்து கொண்டவன். அப்படி வேதத்தில் பல ஜனங்கள், புறஜாதிகள் பல பகுதியிலிருந்து விசுவாசத்தின் மூலமாக இஸ்ரவேலோடு சேர்ந்து மாம்சத்தின்படியும் அங்கே இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறத நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். ஸோ இந்த காலேப்பும் யூதா வம்சத்தில் இணைக்கப்படுகிறான். ஆனால் அவன் பரம்பரையான யூதா என்கிற யாக்கோவனுடைய குமாரனுடைய யூதாவுடைய மாம்சத்தின்படியாக வந்தவன் அல்ல என்று நான் பார்க்க முடியும். ஆனபடினால்தான் யூதா வம்சம், ஆனால் அவன் கெனாசியனான எப்னேயின் குமாரனாகிய காலேப் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி மாம்சத்தின்படி ஆபிரகாமுடைய சன்னதி இல்லாதிருந்தாலும் தேவனை அறிந்து விசுவாசித்து அந்த சந்ததியோடு தன்னை இணைத்து கொண்ட இந்த காலேப் எப்படிப்பட்ட விசுவாசம் அந்த இஸ்ரவேலின் தேவன் மேலும், அவருடைய வார்த்தைகளிலும், அவர் சொன்ன உடன்படிக்கைகளிலும் அவர் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார் என்றால் அதை அப்படியே நிறைவேற்றுகிறார் என்பதிலும், அவருடைய வார்த்தையில் எந்த மாற்றமும் இருக்காது என்பதிலும் தெளிவான விசுவாசம், நம்பிக்கை வைத்திருந்தபடியினால இந்த காலேப் யோசுவாவிடத்தில் வருகிறான். நீங்க பாருங்க, நம்ம பொதுவாக இந்த காலேப்பை எங்க இருந்து கண்டுபிடிப்போம்னு சொன்னா, யோசுவா இஸ்ரவேல் கானானை வேவு பார்க்கும்படியாக அனுப்பின 12 பேர்ல யோசுவாவும் காலேப்பும் அப்படின்னு தான் நம்ம அதுலேருந்து ஆரம்பிப்போம். ஆனால் இவனுடைய ஆரம்பம் பின்னால் போகும்போது
மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. விசுவாசத்தின் மூலமாக இணைத்து கொண்டவர். இந்த காலேப்பு யோசுவாவிலையும் காலேப்பு எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவன் என்று வேதம் பாராட்டுகிறது. ஆனால் மோசைக்கு பின்பு தலைமைத்துவத்தில் லீடர்ஷிப்ல யார் தேவனால் தெரிந்தெடுக்கப்படுகிறாரு? யோசுவா தெரிந்தெடுக்கப்படுகிறார். அப்போ இந்த காலேப்பு என்ன செய்திருக்கலாம்? யோசுவா அவன் என்ன போல ஒரு ஆள் தானே, நாங்கள் 12 பேர் போனோம், யோசுவா என் கூட வந்தான், நான் யோசுவாவை நல்ல செய்தி தான் கொண்டு வந்தோம், யோசுவாவுக்கு இருந்த விசுவாசம் எனக்கு இருக்குது, நான் அவனுக்குள்ள உள்ள ஒரு ஆள் தான். ஆனால் அப்படின்னாலும் ஆண்டவர் சொன்னது யோசுவாவுக்கும் தெரியும். நான் போய் ஆண்டவர் சொன்ன இடத்த எனக்கு எடுத்து நான் என்ன செய்கிறேன், நான் எனக்கு காரியத்தை பார்க்கலாம், அவன் வேலையை பார்க்க போயிருக்கலாம். அப்படி கிடையாது. தேவனால் ஒருவர் தெரிந்தெடுக்கப்பட்டு ஒரு நியமம், ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றால் அதற்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற நபருடைய அந்த பொறுப்புக்கு மற்றவர்கள் கீழ்ப்படியவும் அதுக்கு இணக்கமாக செயல்படுவதும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. காலேப் யோசுவா தேவனால் அடுத்தபடியாக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நியமத்தை ஏற்றுக்கொண்டு காலேப் யோசுவாவிடத்தில் போய் தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறான். அவனாக போய் என்ன செய்யலை, சுயமாக செய்யலை. செய்திருக்க முடியும், அது அப்படி செய்துட்டு அவன் சில காரியங்களை நியாயப்படுத்த முடியும். எனக்கு யோசுவாவை போல விசுவாசம் இருக்குது, நானும் யோசுவாவை போல வயது முதிர்ந்தவன், நான் யோசுவாவை போல தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன், நான் எனக்கு கர்த்தர் கொடுத்த இடத்தை நானே எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் காலேப் அப்படி செய்யல. ஏனென்றால் காலேப் தேவனுடைய நடத்துதலையும், சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் தேவனால் ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை மிக தெளிவாக அறிந்திருந்தபடியினால யோசுவாவிடத்தில் போய் தன்னுடைய விண்ணப்பத்தை தெரியப்படுத்துகிறத நம்ம இங்கே பார்க்கிறோம். அவன் காலேப் என்ன செய்கிறாங்க, போய் எப்ரேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயில சொல்லப்பட்ட வார்த்தையை நீர் அறிவீர். காலேப் யோசுவாவிடத்தில் போய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து, அதை மனதில் வைத்து நினைவு கூர்ந்து அதன்படியான தனக்கு வர வேண்டியதான அந்த இடத்தை, கர்த்தர் கொடுத்த இடத்தை யோசுவா தனக்கு தரும்படியாக விண்ணப்பம் பண்ணுகிறான். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் மேல காலேப்புக்கு இருந்த விசுவாசம், தெளிவு. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, அதற்கான வேலை வரும்போது நான் அதை பெற்றுக்கொள்வேன், அதை நான் ஆசீர்வாதமாக கர்த்தருக்கு செய்வேன், மாற்றுவேன் என்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் மேல இந்த காலேப்புக்கு மிக தெளிவான விசுவாசம் வைத்தவனாக காணப்பட்டான். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார், அது ராஜ்யமாகி இஸ்ரவேலுக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறார். நான் கண்கூடாக பார்க்கிறேன், எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அவர்களை போஷித்து நடத்தி உயர்த்தி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு நேராக அவர்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். அவர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நான் உனக்கு இந்த இடத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அது யோசுவாவுக்கு தெரியும், அதை ஏற்ற வேளையில் தருவார். இப்போது யோசுவா அதை கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கிறான். நான் அவனிடத்தில் போய் அதை என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று காலேப் யோசுவாவிடத்தில் கடந்து செல்கிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவிலே தேவன் நமக்கு தந்திருக்கிறதான வாக்குத்தத்தங்கள், இயேசு கிறிஸ்துவிலே தேவன் நமக்கு தந்திருக்கிறதான வாக்குத்தத்தங்கள், அவைகளையும் நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில காலேப்பை போல இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு தேவன் தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது, மாறாதவைகள் என்று சுதந்தரித்து உலகத்திலும் நித்தியத்திலும் தேவன் கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் தருவார் என்ற விசுவாசத்தோடு, அந்த நிச்சயத்தோடு நாம் வாழ வேண்டும், தைரியத்தோடு வாழ வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 20 to 23 வரை உள்ள வசனங்கள் ஒரு வாசிப்போம். Hebrew 10 reading from verses 20 to 23. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 20 இருந்து ஒரு வாசிப்போம். அந்த மார்க்கத்தில் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம்.
19 நம்ம வாசிப்போம். 19 ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் நமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் போதும். இயேசுவானவர் தம்முடைய மாம்சத்தின் திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கும்படியினாலேயும், நம்முடைய பாவ மன்னிப்பை குறித்தும் நம்முடைய நித்திய நம்பிக்கை குறித்தும், நாம் இந்த உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே தேவன் தந்திருக்கிறதான நித்திய அழியாத ராஜ்யத்தை சுதந்திரித்து அந்த ராஜ்யத்துக்குள் நாம் நிச்சயமாக பிரவேசிப்போம் என்கிற நிச்சயம் நமக்குள் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் இந்த உலக வாழ்க்கையிலேயும் நம்மை நடத்த வேண்டும். நாம் நம்முடையவர்கள் அல்ல, நமக்குரியவர்கள் அல்ல, நாம் அவருடையவர்கள், அவருக்காக வாழுகிறவர்கள், அவருக்காக இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறவர்கள். காலேப் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை தனக்கு மிகவும் லைவாக வைத்து அதை கிளைம் பண்ணார் என்பதை நம்ம பார்க்கிறோம். நாமும் நமக்கு தேவன் தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களை, இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் தந்திருக்கிறதான எல்லா வாக்குத்தத்தங்களையும் அப்படியே நாம் மனதில் வைத்து அதை சிந்தித்து அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரித்து மேன்மை பாராட்ட வேண்டும். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒரு வாசிப்போம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. நீங்க பாருங்க, அந்த வசனத்துல நீங்க பார்க்கும்போது கடைசி வார்த்தை அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. இருக்கலாம், இருக்கும், இருக்க போகும், அப்படி இல்லை, இருக்கிறதே. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம், அப்படியே இருக்கிறது, மாறாததா இருக்கிறது, நிலையானதா இருக்கிறது. காலேப் யோசுவாவுக்கு முன்னால் போய் நிற்கும் போது தேவன் அந்த யோசுவாவுக்கு காலேப்பு கேட்கும்படியாக அவனுக்கு அந்த இடத்தை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி 45 ஆண்டுகள் கடந்து விட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதேசம் அவர்கள் வனாந்தரத்தில் 38 ஆண்டுகளுக்கு பின்பு கானான்ல போனாங்க. கானான்ல போய் 7 வருஷம் அந்த எல்லாவற்றையும் சுதந்திரித்து யோசுவாவுடைய தலைமைத்துவத்தில் அதை ஷேர் பண்ணி பங்கிடுகிற அந்த நேரம் ஏகதேசம் 45 ஆண்டுகள் கடந்து விட்டது. அதான் சொல்லுகிறாரு, அவர் என்னை அழைத்த போது 40 வயசுடையவனாக இருந்தேன், இப்போது நான் 85 வயதுடையவனாக இருக்கிறேன் என்று காலேப் சொல்லுகிறத நம்ம இங்க பிற்பகுதியில் பார்க்க முடியும். ஆனா ஆண்டோர் சொன்ன வார்த்தை அவனுக்கு அப்படியே மைண்ட்ல இருந்துட்டே இருக்குது, அப்படியே அலைவா இருந்துட்டு இருக்குது. நம்ம செய்தியை கேட்டு இன்னைக்கு கேட்குற செய்தியில் உள்ள வசனம் சாயங்காலம் கேட்டால் தெரியாது. காலையில் நீங்கள் தியானம் பண்ணின வார்த்தைகள், இன்றைக்கு நீங்கள் காலையில் வேதத்தை வாசித்து சிந்தித்த வசனம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? இன்றைக்கு காலையில் வேதத்தை வாசித்து ஆண்டவர் இந்த வார்த்தையில் என்னோடு பேசுகிறான்னு இருக்கிற வார்த்தை இன்றைக்கு ஞாபகம் இருக்கா? இன்றைக்கே மறந்து விடுறோம். பைபிளை மூடும்போது உள்ளே இருக்கிறதும் போயிடுது. ஆனால் காலேப்புக்கு எத்தனை வருஷத்துக்கு பிறகு? 45 வருஷத்துக்கு பிறகு யோசுவா விட்ட போய் நின்று, ஐ ரிமெம்பர், ஐ நோ வாட் காட் செட், தட் இஸ் த வில் ஆஃப் காட் ஃபார் மீ இன் த கேனன். இந்த இடம் தான் எனக்கு வேணும், அந்த மலை தேசம் தான் எனக்கு வேணும், அது ஆண்டவர் சொன்னது, அது அப்படி எனக்கு என்ன செய்யணும்? தரணும். அது ஆண்டோடைய சித்தம். மிக தெளிவான ஒரு உறுதியான நிச்சயமுடையவனாக காலேப் இருந்தார். நம்முடைய நித்திய நம்பிக்கையை குறித்து நாம் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்களுடைய விசுவாசத்தை அசைக்கக்கூடிய விதத்தில் ரட்சிப்பை கிரியையின் அடிப்படையில் போதித்து, நீ அதை பண்ணிட்ட, நீ நரகத்துக்கு போக, நீ கிறிஸ்தவன் இல்லை, நீ தப்பு பண்ணிட்ட. தப்பு பண்ணாத யாருமே இல்லை, யாருமே பாவம் செய்யாமல் பரலோகத்துக்கு போகல. நாம் பாவியை நீதிமானாக்குற கிறிஸ்துவில் அவருடைய இரத்தத்தின் மூலமாய் கழுவப்பட்டவர்களாக, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, நீதிமானாக்கப்பட்டவர்களாக, கிறிஸ்து இயேசுவுடைய சிலுவை மரணம் உயிர்த்தலின் பலனாக நாம் நித்திய ஜீவனை அடைகிறோம். ஆனால் நாம் எப்படியும் மாம்சத்தின்படி வாழ நமக்கு அனுமதி அளிக்கவில்லை.
நாம் ஆவியின்படி நடக்க வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதற்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கான பலன்களை பெற்றுக்கொள்வோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் தேவன் தந்திருக்கிற நித்திய நம்பிக்கை மாறாதது என்பதில் தெளிவான புரிந்து கொள்ளுதலோடு நாம் எப்போதும் எந்த வேளையிலும் நாம் காணப்பட வேண்டும். உலக வாழ்க்கையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவான வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபைக்கு சொல்லும்போது, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் நான் இந்த வேத வசனத்தை இங்கிலீஷில் வாசிக்கிறேன். But my God shall supply all your need according to his riches in glory by Christ Jesus. ஆக்சுவலி தமிழில் இது ஒரு சின்ன டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம் இருக்குது. இந்த கடைசியில் நம்ம பார்க்கும்போது தமிழில் மகிமையில தான் நிறைவேற்றுகிறது மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே அதனுடைய அர்த்தம்னா மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி இங்கே நிறைவேற்றுவார் என்பதுதான். உன்னதமான மகிமையின் ஐஸ்வர்யங்களின்படி, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நமக்கு என்ன செய்வார்? நமக்கு தருவார், நாம் உலகத்தில் இருக்கும்போது என்பதை. மகிமையில நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறது ஸ்டில் when we are in the world, உலகத்தில் இருக்கும் போதும் வாழ்கிற ஒவ்வொரு நாளிலும் அவர் நமக்கு போதுமானவராக இருந்து அவர் உன்னதமான அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்மை இங்கே ஆசீர்வதித்து நடத்துவார் என்கிற அந்த தெளிவை தான் இந்த வேதவசனம் தருகிறது. Supply all your needs according to his riches in glory by Christ Jesus, in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு நிறைவேற்றுவார். நாம் எவ்வளவோ தகுதியற்ற நன்மைகளை தான் பெற்றுக்கொள்கிறோம். நீங்க பாருங்க, காலே அவன் யார் என்று பார்த்தோம்? ஒரு நியூமட்டிக், ஒரு நாடோடி. அவனுக்கு ஒரு இந்த உலகத்தில் அவனை இன்னைக்கு நம்ம நாடோடிகளை எப்படி நம்ம இன்னைக்கு அநேகர் நம்ம அவங்கள ஒரு மனிதர்களாக எண்ணப்படாத நிலைமையில இருந்த ஒரு காலு கானானுக்குள் பிரவேசித்த 2 எகிப்திலிருந்து புறப்பட்ட புருஷர்களில் கானானுக்குள் பிரவேசித்தது யாரு? 2 பேர், யோசுவாவும் காலேபும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு உயர்வான தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உயர்வான நிலைமையில அவன் வைக்கப்படுகிறான். நிச்சயமாக மற்றவங்க எல்லாருமே அந்த ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் உள்ளவங்க காலேப்புக்கு எப்படிப்பட்ட ஒரு மரியாதை, எப்படிப்பட்ட ஒரு உயர்வான ஒரு நபராக அவன் கானானில் போய் பிரவேசிக்கிறான். இப்போ யோசுவாவின் மூலமாக அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதான் அந்த மலை தேசத்தை பெற்றுக்கொண்டு அவன் சொல்றான், அன்றைக்கு இருந்த பலன், 40 வயசுல எனக்கு இருந்த பலன் இன்றைக்கும் இருக்கிறது என்ற அந்த பலனோடு அவன் அந்த கானானில் போய் அதை சுதந்திரித்து அவன் கர்த்தருக்காக அவன் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபராக வைக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். 7-8 வசனங்கள், 7 to 9 வரை உள்ள வசனங்கள் ஒரு வாசிப்போம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது காலேப்ஸ் இன்டெகிரிட்டி, விசுவாசம் உத்தமமான வாழ்க்கையை நமக்கு தர வேண்டும். உண்மையுள்ள வாழ்க்கை, ஒழுக்கமுள்ள வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசம் நம்மை நடத்தவில்லை என்றால் அது நாம் ஆவியின்படி நடவாமல் மாம்சத்தின்படி நடக்கிறோம் என்பது அர்த்தம். காலேப் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையை குறித்த ஒரு தெளிவான சிந்தனையும் புரிந்து கொள்வதோடு கர்த்தருக்கு முன்பாக நான் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் என்று சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருந்தது. அவனால் அது முடிந்தது.
தைரியமாய் யோசுவாவுக்கு முன்னால வந்து பேச முடிஞ்சது. நான் கர்த்தரை உத்தமாய் பின்பற்றினேன். நம்முடைய விசுவாச வாழ்க்கையினுடைய காலங்கள் எவ்வளவு? 5 வருஷம், 10 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், எத்தனை வருஷங்களாக இருக்கலாம். ஆனால் நாம் ஆண்டவருக்கு முன்னால போயிடணும். மனுஷனுக்கு முன்னால ஒரு வேளை நியாயப்படுத்திடலாம், சொல்லிடலாம், நான் நல்லவன் கெட்டவன், அதெல்லாம் நமக்கு பிரச்சனை. கர்த்தருக்கு முன்பாக நான் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன், கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவனாய் இருந்தேன் என்று நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு, நம்முடைய மனசாட்சிக்கு உட்பட்டு நாம் வெளிப்படையாக பேசக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்கிறோமா? நம்ம எல்லாரும் தப்பு பண்ணுவோம், சின்ன சின்ன காரியங்களை குறித்தல்ல. விசுவாசத்தோடு கர்த்தருக்கு பயந்து அவருடைய உண்மைகளை கீழ்ப்படிந்து நான் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக நடந்தேன் என்ற ஒரு சாட்சியை நம்ம கர்த்தருக்கு முன்பாக வெளிப்படுத்த முடியும்னு சொன்னால் அது மிகவும் ஒரு நல்ல கர்த்தர் அதை விரும்புகிறாரு. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒரு வாசிப்போம். Proverbs chapter 28 verse 20. நீதிமொழிகள் 28:20 ஒரு வாசிப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவனாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று எந்த குறுக்கு வழியில போய் ஏமாத்தி அப்படி போய் இப்படி போய் சம்பாதிக்கிறவன் அதை இழந்து போவான். எந்த உலக காரியங்களையும் குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அதை நிரந்தரமா, அதை ஒருவேளை குறுக்கு வழியில ஏமாற்றி சிலரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். அதை நிரந்தரமாய், அதல்ல நமக்கு ஆசீர்வாதமாய் நிச்சயமாக மாறாது. ஆனால் உண்மையுள்ள மனுஷன், உத்தமமான மனுஷன், ஆனஸ்ட் மேன் will be blessed by God. ஆண்டவரால் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை, பரிபூர்ணமான நன்மைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வான். காலேப் கர்த்தருக்கு முன்பாக தைரியமாய் நான் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் என்று சொல்லக்கூடியதான ஒரு சாட்சியுடைய மனுஷனாக இருந்தான். ஆனாலும் என்னுடைய உத்தமத்தை சார்ந்தோ என்னுடைய நல்வாழ்க்கையை சார்ந்தோ நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படவில்லை. நான் கர்த்தருடைய கிருபையினால் இருக்கிறேன் என்பதை, கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய இரக்கத்தையும் அவன் எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையில் அறிக்கையிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். 10வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 10வது வசனம். காலேப் சொல்றான், மனசாட்சிக்கு உட்பட்டு நான் உத்தமா நடந்தேன், ஆனா நான் கர்த்தருடைய கிருபையினால் உயிரோடு இருக்கிறேன். நான் 40 வயசாக இருக்கும்போது கர்த்தரனோடு வாக்குத்தத்தம் பண்ணாரு. இப்ப எனக்கு 85 வயசு, 45 ஆண்டுகள். இஸ்ரவேல் ஜனங்கள் பல யுத்தங்கள், பல ஃபேமைன்ஸ், பஞ்சங்கள், பல நெருக்கங்கள், பல அழிவுகள், அநேக ஜனங்கள் இந்த உலகத்திலிருந்து கடந்து போனார்கள். இன்னும் பார்க்கும்போது அவனுக்கு கூட அவனுடைய வயசுல கானானிலிருந்து வந்த யாருமே, எகிப்திலிருந்து வந்த யாருமே கானானுக்குள்ளால பிரவேசிக்கல. எல்லாருமே வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் நான் உயிரோடு இருக்கிறேன். யோசுவாவும் காலேப்பும் மட்டும்தான் இப்போ உயிரோடு இருக்கிறாங்க. நான் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவருடைய இரக்கம், கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். கர்த்தர் நமக்கு நித்திய வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறாரு. ஆனா காலேப்புக்கு இந்த இடத்தை உனக்கு தருவேன், இந்த இடத்தை சுதந்திரித்துக் கொள்வேன்னு சொன்னாரு. அப்ப மாம்சப்படியும் காலேப்பு என்ன செய்யணும்? உயிரோட இருக்கணும். என்னை மட்டும் கர்த்தர் என்னை உயிரோடு காத்து கொண்டார். ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும்
நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆகிலும் அவருடைய கிருபையினால் நான் இருக்கிறேன். நான் பிரயாசப்பட்டேன், நான் செய்த நிறைய காரியங்கள் இருக்குது, ஆனாலும் நான் அல்ல, என்னில் இருக்கிற கிருபையே, என்னை நடத்துகிற தேவ கிருபையினுடைய வழிநடத்துதனால் மாத்திரமே நான் இருக்கிறேன், செய்கிறேன், செயல்படுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக அவர் தன்னை சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். புலம்பல் 3வது அதிகாரம் 22, 23 வசனங்கள் ஒருவர் வாசிப்போம். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. நான் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. மிக தெளிவாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்தில் சொன்னார், நாளைய தினம் நம்முடையதல்ல, நாளைய தினம் நமக்கு கொடுக்கப்பட்டால் அந்த தினத்திற்கான காரியங்கள் என்ன என்பதை அவர் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை தருகிறவர் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை ஆளுகிறவர், நாளைய தினத்தை நமக்கு தருகிறவர், அதை அவர் பார்த்துக் கொள்வார். நீ இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும், இன்றைக்கு எப்படி வாழ வேண்டும், இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பாக நீ எப்படி இருக்க வேண்டும், அதை நீ கவனித்து பார். ஜாக்கிரதையாயிரு. ஒவ்வொரு நாளும் நமக்கு முக்கியம். பிரசன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாம் இன்றைக்கு எப்படி ஆண்டவருக்காக வாழுகிறோம் என்பது மிக முக்கியமானது. நாளைய தினத்திற்கான இதை பார்க்க. மனுஷனுடைய கவலைகள் எல்லாம் நாளைய தினத்துக்குடையது. முற்காலங்களில் எல்லாம் பெற்றோர் அன்றைக்கு நாளைக்கு அல்லது அன்றைக்கு பிள்ளைகளுக்கு என்ன ஆகாரத்தை கொடுப்பேன் என்ற கவலை இருந்தது. அதுக்கு பிறகு எந்த கல்வியை கொடுப்பேன் என்ற கவலை வந்தது. இப்போ இருக்கிற பெற்றோர்கிட்ட போய் கேட்டீங்கன்னு சொன்னா அவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பற்றியும் கவலை முடிஞ்சு, பேர பிள்ளைகளுக்கு எப்படி கல்யாணம், பேர பிள்ளைகளுக்கு எப்படி சேர்க்கிறது, அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு எப்படி சேர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் யோசித்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு என்று வாழுகிறது, இன்றைக்கு அப்படி யோசிக்க ஆரம்பிச்சாலே இன்றைய நாள் முடிஞ்சிட்டு, இன்றைய நாள் வாழ முடியாது. அவங்க வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. அதுக்கு பிறகு பார்த்தீங்க, அந்தந்த நாளுக்கான வாழ்க்கை மிக முக்கியமானது. அந்தந்த நாளை கர்த்தருக்கு என்று பிரயோஜனப்படுத்திக் கொள்வது, அந்த நாள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வது, அந்த நாளை நாம் ஆசீர்வாதமாக சந்தோஷமாக வைத்துக் கொள்வது, அந்த நாள் திருப்தியுடையவர்களாக இருப்பது, அந்த நாளை நாம் கர்த்தருக்கு பிரியமான ஒவ்வொரு காரியங்களை செய்வது மிக முக்கியமானது. நாளை தினம் கர்த்தருடையது. அதற்காக சில காரியங்கள் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியதை செய்யலாமே தவிர அதற்காக கவலை பண்ணி அதுக்காக சேர்த்து அதுக்காகவே இன்றைய முற்றிலும் கொடுப்பது தேவனுடைய சித்தத்துக்கு மாறானது என்பதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். இங்கே காலை மிக தெளிவாக நான் இன்றைக்கு கர்த்தர் என்னை மட்டும் உயிரோட காத்து என்ன வச்சிருக்கிறார். நான் இன்றைக்கு யோசுவா உனக்கு முன்னால நான் பேசிட்டு நிற்கிறேன்னா அது ஆண்டவருடைய கிருபை. என்னோடு இருந்த எல்லாம் அழிக்கப்பட்டாங்க, நீங்க நானும் உயிரோடு இருக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கம். நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பாராட்டின கிருபை எவ்வளவு அதிகமானது, அவருடைய இரக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு புதிதானவைகள், மாறாதவைகள் என்பதெல்லாம் நம்ம நினைச்சு பார்ப்போமா? ஆனா நமக்கு கூட நினைச்சு பார்க்கறது ஒரு ஹிஸ்டரி இருக்குது. 2019-20 வந்த இந்த கொரோனாக்கு பிறகு அந்த நாட்களில் நடந்த சம்பவங்களை நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு பிறகு வாழ்றவங்க நம்ம சொல்லலாம், நாம் உயிரோடு இருப்பது தேவனுடைய சுத்த கிருபையே அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்த ஒரு சின்ன ஹிஸ்டரி, இது ஒரு ரொம்ப சின்னது. ஆனால் இஸ்ரவேல் காலை யோசுவாவுடைய நாட்கள் அந்த வனாந்தரத்தில் பார்த்த காரியங்களுக்கு இது மிக சின்னது. ஆனாலும் நாம் நினைவு கூற ஒரு காரியம் இருக்கிறது.
நமக்கு முன்னால் பார்த்த வாலிபர்கள், இளம் வயதுடையவர்கள் சொன்னாங்க, 2 நாளைக்கு முன்னால தான் நான் பேசிட்டு இருந்தேன், நல்லா தானே இருந்தாங்க. இன்னும் சொன்னாங்க, அவர் ரொம்ப ஸ்போர்ட்ஸ் மேன், ரொம்ப ஹெல்த்தி மேன், பட் இஸ் கான். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். கர்த்தர் சொன்னபடியே கர்த்தருடைய கிருபையினால் காலேப் காக்கப்பட்டது போல தான் நாமும் காக்கப்பட்டு வருகிறோம். இன்றைக்கு காக்கப்பட்டிருக்கிறோம், காக்கப்படுவோம், காக்கப்படுவோம். ஆண்டவருடைய சித்தப்படியான நாட்களை, ஆண்டவர் உலகத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற நாட்களை நாம் வாழுவோம். அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு நாம் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய சித்தப்படி என்ன செய்ய வேண்டும், அதை மட்டும் நாம் புரிந்து கர்த்தருக்காக நம்ம செய்வோம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். 11வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். நீங்க பாருங்க, அந்த காலேப்பினுடைய அந்த அவர் சொல்றாரு யோசுவாவிட்ட போய், மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. ஒருவேளை மாம்சத்தின்படி காலேப் இந்த 85 வயசுலையும் பலன் உள்ளவனாக தான் இருக்கிறான், அது உண்மை. ஆனால் நான் பார்க்கும்போது இந்த பலனை அவருடைய விசுவாசமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். நான் கானானை வேவு பார்ப்பதற்கு 12 பேர்ல ஒரு ஆளா நானும் என்ன அனுப்பும் போது நான் என்ன பார்வையில் அங்க போனேன். நான் போனது எப்படின்னா, ஆண்டோருடைய உண்மைகளை மனதில் வச்சு, ஆண்டோர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை மனநிச்சல வச்சு விசுவாசத்தோடு நான் போனேன். அங்க உண்மையிலேயே மற்றவர்கள் சொன்னது போல அங்க இருந்தவர்கள் ஜெயின்ஸ் தான், அவங்க பலசாலிகள் தான். அங்கே ராட்சசர்கள், அனாக்கியர்கள் என்று சொல்லப்பட்ட அனோகைட்ஸ், அவங்க வெரி ஸ்ட்ராங், ஒரு விசேஷத்த ஒரு பலனுள்ள ஒரு கூட்ட ஜனங்கள். அந்த ஜனங்களுடைய வரிசையில தான் கோலியாத், அந்த ராட்சசர்களுடைய ஒரு அந்த வம்சத்துல அவர்கள் அந்த பெலிஸ்தியர்களுடைய வழியில் தான் வரதாக சரித்திரம் சொல்லுகிறது. அது அந்த வழியில தான் கோலியாத் இருப்பான் என்று வேத சரித்திர வல்லுநர்கள் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அவர்களெல்லாம் இருந்தாங்க, நானும் பார்த்தேன். நானும் காலானில் போகும்போது பிரம்ம பலசாலி ஜெயின்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அவங்க சொல்றது போல உண்மை. பட் எனக்குள் இருந்த பலன், என்னுடைய பார்வை கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை சார்ந்திருந்தது. அந்த விசுவாசத்தோடு நான் பார்த்தேன். என்னுடைய மாம்ச பலத்தை வைத்தல்ல, தேவனுடைய பலனை வைத்து கர்த்தர் இந்த தேசத்தை தருவார், கர்த்தர் இவர்களை வீழ்த்துவார், கர்த்தருடைய உண்மையின்படி எனக்கு நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல செய்தியை மோசேக்கு காலேப்பு கொண்டு வந்தார், யோசுவாவும் காலேப்பு. அந்த விசுவாசம், அந்த பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. ஆனபடினால இந்த மலை தேசத்தை, ஏன்னா காலேப்புக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம் பயங்கரமா பாறையும் முள்ளும் பாறையும் கல்லும் புரட்டும் எல்லாமே இருக்குது. இந்த காலத்தில் பிறகு இவர் போய் எப்படி இதில் போய் என்னத்தான் செய்து எடுக்க போறாரு? இனி இதை பயிரிட்டு அங்கே தண்ணி கொண்டு போய் இவர் வயல் நட்டு கோதுமை விதைச்சு பார்லி விதைச்சு கிரேப்ஸ் நட்டு அவர் இதெல்லாம் விதைக்கிறதுக்குள்ள நாளுக்கு முன்னாலே இவரே ஆளு மேலே போயிடுவார் அப்படின்னு மனுஷன் நினைப்பான். ஆனால் காலேப்பு நினைக்கிறாரு, கர்த்தர் எனக்கு தந்த இடம், அது எனக்கு வேணும், நான் அதில் போய் அதை சுதந்திரிப்பேன், அதை நான் அதை பண்படுத்துவேன், அதை பயிரிடுவேன், அதை நான் அதிலிருந்து எனக்கு பலனை நான் பெற்றுக்கொள்வேன், அந்த இடம் எனக்கு வேணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த அழைப்பின் ஊழியங்கள், கர்த்தர் நம்மை அழைத்த பரிசுத்த வாழ்க்கை, அதை செய்து நிறைவேற்ற பலன், அதற்கு சாதகமான சூழ்நிலைகள், அதை உருவாக்குறது கர்த்தர். நீங்கள் ஆண்டவருக்கு அவருடைய சுவிசேஷத்துக்கு சாட்சியாக வைக்கப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தமாக இருக்கும்போது மற்றவங்க கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க, சூழ்நிலை இப்படி இருக்குது, இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்க என்ன செய்யணும்?
ஜெபம் பண்றீங்களா? ஆயத்தமா இருக்கீங்களா? பேச துணியவா இருக்கிறீங்களா? ஜெபிக்க வேண்டிய இடத்துல ஜெபிக்கிறீங்களா? சந்திக்கிறவங்க இடத்துல அந்த சூழ்நிலையை சாதகமாக்கி இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? ஜெயம் கொடுக்கிறது கர்த்தர், ஆத்துமாவை ரட்சிக்கிறது கர்த்தர், மனம் திரும்ப செய்கிறது கர்த்தர். ஆனால் மனம் திரும்புதலை குறித்து, வேதவசனத்தை முன்னிட்டு பாவத்தை குறித்து, மனம் திரும்ப வேண்டும் என்கிற தேவையை குறித்து பேச வேண்டியது நம்முடைய வேலை. வேதவசனத்தை முன்னிட்டு பாவ மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதவசனத்தை முன்னிட்டு பேச வேண்டியது நம்முடைய வேலை. அதை உள்ளத்திலே அந்த வெளிச்சத்தை கொடுத்து மனம் திரும்புவது, விசுவாசத்துக்கு நேராக கொண்டு வருகிறது பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய வேலை. அதை தேவன் எப்படி செய்கிறார் என்கிறது நம்முடைய வேலை இல்லை. நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதவசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக வேதவசனத்தை முன்னிட்டு நாம் அறிவிக்கும் போது மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் ரட்சிப்பின் வெளிச்சத்தையும் தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்து விசுவாசத்துக்கு நேராக கொண்டு வருவார். நமக்கு உண்மை வைத்திருக்கிறதான கடுமையான காரியங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும், கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டியதான காரியங்களாக இருந்தாலும், நாம் சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டியவர்களாக, பயப்படுகிறவர்களாக இல்லாமல் தைரியமாய் இதை நமக்கு முன்பாக தேவன் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவருடைய செயல் என்ற விசுவாசத்தோடு நமக்கு கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை தெளிவாக உறுதியோடு செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். காலேப்புக்கு அந்த பலன் இருக்கிறது, அந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் அதை நல்ல வழியாக பயன்படுத்திக் கொள்வேன் என்கிற அந்த விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தோடு அவன் கேட்டான். அதனாலதான் பவுல் சொன்னாரு, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல பவுல் என்ன சொல்லுகிறாரு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் பலவீனன், அவரிடத்துல வியாதி இருந்தது, அவர் அடிக்கப்பட்டாரு, காயங்கள் பட்டாரு, சிறைச்சாலையில் வைக்கப்பட்டாரு, மிகவும் அவமானப்பட்டாரு. மாம்ச பிரகாரமாக பவுலை பார்த்து இவன் பலவீனன் என்று சொல்லக்கூடியதுல நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனா பவுல் சொல்லுகிறாரு, எனக்கு பலன் உண்டு. எதுல உண்டு? அது என்னால் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் என்ற என்ன? ஆண்டவர் கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிற கலை, என்னை அழைத்து இந்த பிரஜாதிகளுக்காக சுவிசேஷம் அறிக்கைப்படி அனுப்பினதை நான் செய்து நிறைவேற்றுவதற்கு எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengthens me. அந்த கிறிஸ்து தான் நம்மோடு இருக்கிறாரு, வேற கிறிஸ்து அல்ல. The same resurrected Christ, the Spirit of Christ is within us and with us. காலேப் மிக தெளிவாக அந்த பலன் எனக்கு இருக்கிறது. உண்மையிலே இதை வாசிக்கும் போது காலேப் அந்த இடத்தை யோசுவா எனக்கு தரமாட்டாருன்னு நினைக்கல. யோசுவா ஒருவேளை எனக்கு ஃபேவர் பண்ணி வயசான காலத்தில் இவருக்கு மலை பிரதேசத்துக்கு விட்டுட்டு நல்ல செழிப்பான நீரூற்றான ஒரு இடத்த நம்ம ஃப்ரெண்டு காலேப்புக்கு கொடுத்துடலாம், அவர் நம்ம கூட இருந்தவர், உண்மையாக இருந்தவர், நல்லவர்னு யோசுவா நினைச்சிடக்கூடாது. எனக்கு ஆண்டவர் என்ன தந்திருக்கிறார் அது எனக்கு வேணும். எனக்கு எதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அது எனக்கு வேணும். அதை பயன்படுத்துவேன், நான் அதை ஆண்டு ஆசீர்வாதமாக மாற்றுவேன். ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே நீங்க எதுக்காக கர்த்தரால் அழைக்கப்பட்டீர்கள் என்பதை புரிஞ்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தாளந்தை தந்திருக்கிறார், என்ன ஆவிக்குரிய வரத்தை தந்திருக்கிறார் நீங்க தெரிந்தெடுத்திருக்கிறீங்களா? புரிந்து உணர்ந்திருக்கிறீங்களா? உங்களுடைய அழைப்பு என்ன? மாம்ச பிரகாரமாக தாளந்து என்ன, தகுதி என்ன? ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே ஆவிக்குரிய வரங்கள் உண்டு. ஆவிக்குரிய வரம் இல்லாத விசுவாசி இல்லை. அது என்ன வரம்? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்காக என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார் அதை செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது அந்த ஆவிக்குரிய வரங்களை நாம் உணர முடியும். ஆவியானவருடைய நடத்துதலை உணர முடியும். ஆண்டவருக்காக நாம் பிரயோஜனம் உள்ளவங்களா மாற முடியும்.
நாம் காலை போல ஒரு தெளிந்த ஆவிக்குரிய ஞானமும் தெளிந்த ஆவிக்குரிய உணர்ந்து புரிந்து கொள்ளுதலோடு நாம் தைரியமாய் பேசி தைரியமாய் வாழக்கூடியவர்களாக நம்ம இருக்க முடியும். ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழுகிறவர்களாக இருந்தால். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ஏசாயா 41:10. எஸ். பயப்படாதே, கலங்காதே, தியகையாதே, நான் உன் தேவன். ஏசாயா மூலமா இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமாய் இருக்கிற நமக்கு, திகையாதே, கலங்காதே, பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இதை ஏசாயா இஸ்ரவேலுக்கு பல நூற்றாண்டுக்கு பிறகு சொல்லுகிறாரு. காலேப் தன்னுடைய வாழ்க்கையில இந்த வசனத்துல சொன்னதுபடி அனுபவித்தான். அந்த கர்த்தர் அவர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை, திடனாக இருந்து நான் ஆண்டவருக்காக இருக்க வேண்டும் என்பதை காலேப் அன்றைக்கு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவன் அறிந்தவனாக புரிந்து கொண்டவனாக இருந்தான். சங்கீதம் 46:1 என்ன சொல்லுது? தேவன் நமக்கு அடைக்கலமும், அது பைபிள் எடுக்கக்கூடாது. சில வசனம் சொல்லும் போது பைபிளை புரட்டண்டா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. அடைக்கலமும் பலனும் துணையும் அனுகூலமான சாதகமான, எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் தாவீது அனுபவித்தது. அதே கர்த்தரை அந்த அனுபவம் காலேப்புடைய வாழ்க்கையில இருந்தது. அதனால தான் காலேப் சொன்னாரு, மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது, அந்த விசுவாசம், அந்த தைரியம் எனக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இன்னும் அதிகமா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இன்னும் பலப்பட்டு இருக்கிறது. ஆனபடியினாலே யுத்தத்துக்கு போக்குவரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஏண்டா, வனாந்தரமான பகுதி, மிருகங்கள் இருக்கும், காட்டு மிருகங்கள் இருக்கும், வேட்டையாடணும். அப்போதும் அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருப்பாங்க, சில மக்கள் அந்த காடுகளில் வாழ இருப்பாங்க, அவங்கள விரட்டணும். ஃபைட்டிங் தான் லைஃப் என்பது. அவர் சொல்றாரு, நான் ஃபைட் பண்ணுவேன், இன்னும் இயற்கையோடு ஃபைட் பண்ணுவேன், மனிதர்களோடு ஃபைட் பண்ணுவேன், விலங்குகளோடு ஃபைட் பண்ணுவேன். நான் ஃபைட் பண்ணி நான் பெற்றுக்கொள்வேன். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நல்ல விசுவாசி. விசுவாசம் என்பது போராட்டத்திற்கு ஆயத்தமாய் இருக்கிறது எப்போதுமே. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை சொல்லும்போது என்ன சொன்னாரு? நீ கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. ஒரு ராணுவ வீரன் ஒருவன் தன்னை ஆயத்தப்படுத்தி போருக்கு ஆயத்தப்படுத்துவது போல நீ ஆயத்தப்பட்டவனாய் இரு. நம்ம எல்லாருமே போராட்ட வாழ்க்கையில் தான் இருக்கிறோம். பிசாசுக்கு எதிராக போராடுகிறோம், மாம்சத்துக்கு எதிராக போராடுகிறோம், உலகத்துக்கு எதிராக போராடுகிறோம். பலவிதமான இருட்டின் கிரியைகள் நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கையை, தைரியத்தை சோர்வடைய செய்யக்கூடிய உலக மாம்சத்தினுடைய வார்த்தைகள் அவைகளுக்கு எதிராக போராடும்படியாக மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, இந்த உலகத்தின் அந்தகார சக்திகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எப்படி ஜெயிப்போம்? ஆனா இன்றைக்கு விசுவாசிகளுடைய போராட்டமே தவறான உபதேசம் என்கிற கள்ள உபதேசங்கள், மாற்று சுவிசேஷம், சுவிசேஷத்துக்கு எதிரான அநேக செய்திகள், பார்ப்பதற்கு மிக அருமையான அற்புதமான காரியங்கள். கவுண்டர்ஃபிட் காஸ்பல்ஸ், கவுண்டர்ஃபிட் மிராக்கிள்ஸ், கவுண்டர்ஃபிட் கிறிஸ்டியன் ஹோலினஸ், போலியான அற்புதங்கள், போலியான பரிசுத்தம், போலியான உபதேசங்கள், கிறிஸ்துவுக்கு உண்மைக்கு எதிரானவைகள் இன்றைக்கு கிறிஸ்தவத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறதான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த மெய்தேவனை அவர் அனுப்பின அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலும்
அவருடைய உண்மைகளிலும் அவருடைய வார்த்தைகளையும் சார்ந்து தெளிவான விசுவாசத்தோடு உறுதியான நம்பிக்கையோடு அவருக்கென்று வாழும்படியாக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற மிகுந்த தெளிவோடு நாம் அவருக்கென்று இந்த உலகத்தில் வாழ கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா இன்றைக்கு அநேக சுவிசேஷங்கள் கலப்பு சுவிசேஷம், சுவிசேஷத்தோடு கிரியைகளையும் சுயத்தையும் மாம்சத்தையும் சேர்த்து பேசுகிற சுவிசேஷம், மனிதனுக்கு செவ்வாயை தோன்றுகிற அநேக காரியங்கள், பக்திக்குரியவைகள், பரிசுத்தத்துக்குரியவைகள். அது வேதத்தில் உண்மை இருக்கலாம், வேதத்தில் இருக்கிற நீதியின் உபதேசங்கள் தான். ஆனால் ரட்சிப்பு தனித்து இருக்க வேண்டும், கிறிஸ்தவ வாழ்க்கை தனித்து செல்ல வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பு இலவசமானது, அவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவுல தேவனுடைய செயல். அந்த விசுவாசம் எந்த விதத்திலும் நம்முடைய மனதிலிருந்து சோர்வடைவாது கலங்கப்படக்கூடியதான எந்த இடத்திற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஏனென்றால் நாம் அவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவிலே தேவன் நமக்கு தருகிற இலவசமான கிருபையின் மீட்பை குறித்த தெளிந்த புரிதலோடு தெளிந்த விசுவாசத்தோடு உள்ளத்து நாளத்திலிருந்து தேவனே உம்முடைய குமாரனான இயேசுவுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற அந்த துதி உன்னதங்களிலே பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷத்தை தேவனுக்கு முன்பாக கொண்டு வருகிறது. ஒரு பாவி மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரமல்ல, ஏற்றுக்கொள்ளும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அந்த விசுவாசி, அந்த மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டவன் ஒவ்வொரு நாளும் தன்னை தேவனுக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளையாக நினைத்து அவரை அப்பா பிதாவே என்று சொல்லி உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும் போதெல்லாம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அதனாலதான் பிசாசு தந்திரத்தினால் அநேக பொய்யான உபதேசங்களை இன்றைக்கு இந்த உலகத்தில் கிறிஸ்தவத்துக்குள்ளால விதைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். 1 யோவான் 5வது அதிகாரம் 11-12 வசனங்களை ஒரு வாசிப்போம். நீங்க பாருங்க, தேவன் நமக்கு கொடுத்த சாட்சி என்ன? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் யாரிடத்துல இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவிடத்துல இருக்கிறது. அதனாலதான் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இந்த தெளிந்த தெளிவு, இந்த தெளிந்த விசுவாசம், இந்த தெளிந்த ஞானம் எப்போதுமே நமக்குள் இருக்க வேண்டும். நம்முடைய துதி, நம்முடைய ஸ்தோத்திரம், நம்ம ஆண்டவரை சார்ந்த எண்ணங்கள் இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் வர வேண்டும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். காலேப் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்ல தெளிவான புரிந்து கொள்ளுதல் உடையவனாக இருந்தார். நாம் இதை பார்த்த காரியங்கள், காலேப் ஆண்டோர் கொடுத்த வார்த்தையில் தெளிந்த விசுவாசம் உடையவராய், அது எனக்கு கிடைக்க வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த தெளிந்த வாஞ்சை உடையவராக இருந்தான். காலேப் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொண்டான். நான் ஆண்டோருடைய ஆவியில் நிரப்பப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக, நான் ஆண்டோருக்கு முன்பாக கர்த்தருக்கு பயந்து உத்தமமாய் நடந்தேன் என்று ஆவியின் நிறைவால் அறிக்கையிடக்கூடிய சாட்சி அவனுக்கு இருந்தது. காலேப் தான் உயிரோடு இருப்பது ஆண்டுடைய கிருபை, நான் இந்த பலத்தோடு இருப்பது ஆண்டுடைய கிருபை, என்னை கர்த்தர் ஆண்டவர் உயிரோடு காத்து வைத்திருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் அவருடைய தேவனுடைய பாதுகாப்பையும் அவருடைய நடத்துதலையும் அவருடைய தெளிவான வழிநடத்துதலையும் பலனையும் அவன் அறிக்கையிட்டு உணர்ந்தவனாக காணப்பட்டான் என்பதை நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ பலனை தன்னுடைய வாழ்க்கையில அன்னிதினமும் அனுபவிக்கிறவனாக இருந்தான். அந்த தேவ பலனை உணர்ந்தபடியினால அந்த ராட்சசர்கள் அவனுக்கு முன்பாக அவனை பயப்படுத்த முடியவில்லை. நாம் கர்த்தரை சார்ந்து தேவ பலன், தேவனுடைய நடத்துதலை குறித்த தெளிவான புரிந்து கொள்ளுதல், தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் இருந்தால், அந்த விசுவாசத்தை சார்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால்
இந்த உலகத்துக்கு இருந்து வருகிற எந்த ராட்சசம், எந்த பயமுறுத்து காரியங்களும் சொல்றாங்க, அணுக்குண்டு போட்டுருவான், யுத்தம் வருது, ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு யுத்தம், அது இந்தியாவுக்கு வரலாம். அநேக காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்ற விசுவாசம் இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கிற நாட்கள், மாதங்கள், வருடங்கள் அவருடைய கணக்கில் இருக்கிறது. அது எப்போது அவருடைய சித்தத்தின்படி முடிகிறதோ முடியட்டும். அந்த நாள் வரையிலும் சந்தோஷமாக இருப்போம். பாதுகாப்பார் கர்த்தர், போஷிப்பார், நடத்துவார். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். காலே எப்படி தேவனை அறிந்து கொண்டிருந்தாரோ, அவருடைய வார்த்தையை அறிந்து கொண்டிருந்தாரோ, அவருடைய நடத்துதலை அறிந்தாரோ, அதே அறிவு நமக்கும் இருக்கட்டும். அந்த அறிவு நம்மை மிகுந்த சந்தோஷத்தோடு நடத்தும், தைரியமாய் நடத்தும், தைரியமாய் நம்மை பாதுகாப்பும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களில் நமக்கு ஆசீர்வதிப்பார். இருந்தவாறே